ஹலோ கைஸ், வெல்கம் டு சுபி ஜெய் விலாக்ஸ். இதுக்கு ஒரு எம்மியான டிஷ் பார்க்கலாமா? ஸோ டிஷ்ஷுன்னு சொல்லிட்டு என்னென்ன ஹார்வெஸ்ட் வீடியோ காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? ஸோ இதுக்கு வந்துட்டு எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே வந்துட்டு நம்ம கார்டன்லேருந்து தான் வந்துட்டு பிச்சிருக்கோம். ஸோ இதுக்கு தேவையானதெல்லாம் வாழைப்பூ அண்ட் தென் வந்துட்டு முருங்கைக்கீரை. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா முருங்கைக்கீரையும் வாழைப்பூவும் போட்டு பாசிப்பருப்பு குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது ரெண்டுத்தையும் பிச்சதுக்கப்புறம் நான் வந்துட்டு கறி லீஃப் வந்துட்டு கொஞ்சமாக பிச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ இந்த கறி லீஃபை பிச்சுட்டு நம்ம அடுத்து வந்துட்டு இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்துட்டு பார்த்தோம்னா, ஸோ இதுக்கு வந்துட்டு ஆனியன் 1 கப்பு அண்ட் தென் வந்துட்டு கார்லிக், கறி லீஃப் அண்ட் தேங்காய், கூட ஜீரகம், கடுகு, வாழைப்பூ அண்டு முருங்கைக்கீரை, சில்லி, அதுக்கப்புறம் வந்துட்டு மஞ்சத்தூள், பெருங்காயம் தூள், இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவை. ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நான் வந்துட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இதில் வந்துட்டு நம்ம 3 இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம கார்டன்லேருந்து தான் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு இது செய்கிறதுக்கு ஒரு பேனில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் வந்துட்டு அதில் வந்துட்டு கடுகு சேர்த்திக்கோங்க. கடுகு வந்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு ஆனியன் வந்துட்டு சேர்த்திக்கோங்க. ஆனியன் சேர்த்தி நல்லா வந்துட்டு இது குக் ஆகணும். நல்லா குக் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு இது கூடவே வந்துட்டு கறி லீஃப் சேர்த்திக்கோங்க. கறி லீஃப் சேர்த்துனதுக்கப்புறம் வந்துட்டு கார்லிக் வந்துட்டு சேர்த்திக்க போகிறோம். கார்லிக் வந்துட்டு அந்த ஒரு சின்ன கப்பில் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு 12 இருக்கும். ஸோ அது வந்துட்டு சேர்த்திக்கிறேன். அண்ட் தென் வந்துட்டு 6 சில்லிஸ், இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜீரகம் வந்துட்டு சேர்த்திக்க போகிறோம். ஸோ ஜீரகத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் 1 கப் ஆஃப் பாசிப்பருப்பு வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த பாசிப்பருப்பை சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்துட்டு 1.5 கப் வந்துட்டு நம்ம வாட்டர் வந்துட்டு சேர்த்திக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு இதில் வாட்டரையும் போர் பண்ணிக்கிறேன். இது பாயில் ஆகிற கேப்பில் வந்துட்டு நம்ம இந்த வாழைப்பூ வந்துட்டு க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த வாழைப்பூ க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் வந்துட்டு ஒரு நரம்பு மாதிரி ஒன்று இருக்கும். அதையும் வந்துட்டு ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு ஷீட் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதையும் ரிமூவ் பண்ணிட்டு தான் எப்போயுமே நம்ம வாழைப்பூ வந்துட்டு குக் பண்ணணும். ஸோ இது பாயில் ஆகிற கேப்பில் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு வாழைப்பூ வந்துட்டு க்ளீன் பண்ணி அதை வாட்டரில் போட்டு வச்சிடலாம். ஸோ இதை வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பாயில் ஆகிட்டுருக்குல நம்மளுடைய சாம்பார். ஸோ இதில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்ச அந்த வாழைப்பூ கூடவே வந்துட்டு முருங்கைக்கீரை இதை வந்துட்டு ஒரு 3 மினிட்ஸ் விட்டாலே நல்லா வந்துட்டு குக் ஆகிடும். ஸோ இது கூட இப்போ நான் வந்துட்டு முருங்கைக்கீரையும் எடுத்துக்கிறேன். அண்ட் தென் வந்துட்டு இதை போட்ட உடனே நம்ம வந்துட்டு மஞ்சத்தூள், பெருங்காயத்தூளும் வந்துட்டு சேர்த்திக்கணும். ஸோ இப்போ இதை சேர்த்துனதுக்கப்புறம் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சிக்கணும். சொன்ன மாதிரி 3 மினிட்ஸில் வந்துட்டு வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் வந்துட்டு இது கூட வந்துட்டு சால்ட்டு வந்துட்டு சேர்த்திக்கலாம். ஸோ இப்போ குக் ஆனதுக்கப்புறம் நான் சால்ட்டு சேர்த்திக்கிறேன். சால்ட்டு சேர்த்துனதுக்கப்புறம் வந்துட்டு இது கூடவே வந்துட்டு தேங்காய் பால் ஊற்றி நம்ம ஒரு 5 மினிட்ஸ் பாயில் ஆக விட்டோம்னா அவ்வளோதான் நம்மளுடைய யம்மியான பருப்பு குழம்பு வந்துட்டு முருங்கைக்கீரை வாழைப்பூ போட்டு ரெடி ஆகிடும். ஸோ இது வந்துட்டு ரைஸ் கூட வந்துட்டு கீ விட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே கைஸ், பாய், தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.